அரபி மொழியுடன் நம் தாய் தமிழையும் இணைத்து வழங்கிட வருகிறார் 12ஆம் வகுப்பு மாணவி. நஹ்மதுஹு நஸ்வல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத் வகால அல்லாஹ் தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். இறை அருளால் நிறைந்திருக்கும் இச்சபையோர் அனைவருக்கும் என் சலாத்தினை வணங்கி என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பழந்தமிழனின் இறை கோட்பாடு இஸ்லாத்தின் அடித்தள இறை கொள்கையாக அமைந்துள்ளது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சமுதாய கோட்பாடு இஸ்லாமிய மார்க்கத்தின் சகோதரத்துவ கோட்பாட்டின் ஆணிவேராக அமைந்துள்ளது. புனித குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்களே, மனிதர்கள் அனைவரும் ஒரே தாய் தந்தையின் பிள்ளைகள் என்று கூறப்பட்டுள்ளது. அரபியருக்கும் அரபியர் அல்லாதவரை விடவோ வெள்ளையருக்கும் கருப்பரை விடவோ எந்த உயர்வும் இல்லை. மனிதன் மற்றவர்களை விட உயர்வதற்கு அவனுடைய நல்லொழுக்கம் மற்றும் இறையச்சம் மட்டுமே அளவுகோலாக இருக்க முடியும். இஸ்லாமிய வரலாற்றில் சகோதரத்துவத்தின் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குவது மக்கா முஹாஜிர்கள் மற்றும் மதினா அன்சாரிகளாகும். தங்கள் வீடு, சொத்து, உணவு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டு நீ என் சகோதரன் என்று அன்சாரிகள் கூறிய அந்த நிகழ்வு உலக வரலாற்றிலேயே ஒப்பற்ற சகோதரத்துவமாகும். இன்று நாம் 2026ஆம் ஆண்டின் நவீன யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் அறிவியல் ரீதியாக முன்னேறினாலும் மனிதர்களுக்கிடையே உள்ள மனக்கசப்புகளும் பிரிவினைகளும் ஆங்காங்கே தென்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை பற்றி மனித உடலுக்கு ஒப்பிட்டு கூறியுள்ளார். உடலின் ஓர் உறுப்பு பாதிக்கப்பட்டால் எப்படி முழு உடலும் வேதனை உணருமோ அதுபோல உலகின் ஒரு மனிதர் பாதிக்கப்பட்டாலும் மற்றவர்கள் அதற்காக பரிவு காட்ட வேண்டும் என்றார். இஸ்லாமிய வரலாற்றில் உஹது போருக்கு பிறகு நடந்த சம்பவம் இது சகோதரத்துவத்தை உலகுக்கு எடுத்து காட்டுகிறது. ஒருவர் தண்ணீர் கொண்டு வந்தார். போருக்கு பிறகு 3 நபித்தோழர்கள் கடுமையான காயங்களுடன் தரையில் கிடந்தார்கள். முதலாவது தோழர் சொன்னார், எனக்கு வேண்டாம், என் சகோதரனுக்கு கொடு என்று. இரண்டாவது தோழர் சொன்னார், என்னுடைய நிலையை விட 3வது சகோதரன் மோசமாக இருக்கிறார் என்று. 3வது இடத்துக்கு சென்றபோது அவர் உயிர் நீத்திருந்தார். திரும்பி பார்த்தால் மூவரும் தண்ணீர் குடிக்காமலேயே உயிர் நீத்திருந்தார்கள். இஸ்லாம் கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான், மனிதன் மனிதனுக்கு சகோதரன் என்று. மேலும் இஸ்லாம் வலியுறுத்தும் இந்த உறவு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதிலும் கட்டமைக்கப்பட்டுள்ளது. தேவையற்ற சந்தேகங்கள், தற்பெருமை மற்றும் பொறாமை போன்ற தீய குணங்கள் ஒரு நல்லுறவை அழித்துவிடும் என்பதால் உள்ளத்திலிருந்தே நீக்க வேண்டும் என்று இஸ்லாம் மார்க்கம் எச்சரிக்கிறது. இஸ்லாம் கூறும் சகோதரத்துவத்தில் மன்னிப்பிற்கு முதலிடம் அளிக்கிறது. ஒரு மனிதன் தன் சகோதரனுடன் 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்படவில்லை என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் மட்டுமல்ல, உலக வரலாற்றிலேயே சகோதரத்துவம், மன்னிப்பு, மனிதநேயம் ஆகியவற்றின் மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குவது சலாஹுத்தீன் அய்யூப் அவர்கள் ஜெருசலம் நகரை மீட்ட நிகழ்ச்சியாகும். பல ஆண்டுகளுக்கு முன்பு குருசேடர்களின் கட்டுப்பாட்டில் ஜெருசலம் இருந்து வந்தது. சலாஹுத்தீன் அவர்களுடைய முயற்சியால் மீட்கப்பட்டது. வெற்றி பெற்ற போதும் எதிரிகளை பழிவாங்கவில்லை, பொதுமக்களை கொல்லவில்லை, பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டன. இது வெற்றியிலும் மனிதநேயம் என்ற உயரிய சகோதரத்துவ கொள்கையை உலகுக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த நிகழ்வு மனித குலம் முழுவதற்குமானது. அதிகாரமும் வெற்றியும் வந்தாலும் பண்புகள் மாறக்கூடாது என்பதை தெளிவுபடுத்துகின்றது. சகோதரத்துவத்திற்கு சான்றாக மற்றும் ஒரு வரலாற்று நிகழ்வை இங்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை பற்றி தாயிஃப் நகருக்கு எடுத்து சென்ற போது அந்நகரத்து மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவமதித்து கற்கள் எறிந்து உடல் முழுவதும் காயம் ஏற்படுத்தினர். இவ்வளவு துன்பம் செய்த அந்த மக்களின் மீது நபி அவர்களுக்கு துளி கூட கோபமோ வெறுப்போ இல்லை. மாறாக அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். இறைவா, இவர்கள் அறியாதவர்கள், இவர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக என்று பிரார்த்தனை செய்து மன்னிப்பையும் கருணையுமே வெளிப்படுத்தினார்.
பிறகு தாயிஃப் நகரத்து மக்களுக்கு மட்டுமல்ல, உலக மக்களுக்கே தலைவரானார். மன்னிப்பின் மூலம் மட்டுமே மனித உள்ளங்களை வெற்றி பெற முடியும். கோபமும் வெறுப்பும் பழிவாங்குதலும் ஒருபோதும் சகோதரத்துவத்தை வளர்க்க வழி செய்யாது. சகோதரத்துவம் என்பது செயல்களில் வெளிப்பட வேண்டிய உயரிய பண்பாகும். இனம், மதம், மொழி என்ற வேறுபாடுகளை தாண்டி மனிதனை மனிதனாக மதிக்கும் பண்பே உண்மையான சகோதரத்துவமாகும். இஸ்லாம் போதிக்கும் இந்த சகோதரத்துவம் கடந்த காலத்தில் சமூகங்களை ஒன்றிணைத்தது போலவே இன்றைய உலகிலும் அமைதி, ஒற்றுமை, பரஸ்பர மரியாதை ஆகியவற்றிற்கு அடித்தளமாக விளங்குகிறது. ஆகவே அந்த உயரிய மதிப்புகளை நாம் நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் நாமும் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றியையும் சலாத்தினையும் கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி நன்றி மாணவியே. எவரையும் மன்னிப்போம், மறப்போம்.